நான் மட்டும் பிறந்தனா? யார் யாரா பிறந்தா? அந்த ஏகத்துல யார் யார் பிறந்தானே தெரியுமா உனக்கு? சொன்னால் தெரியும். யார் யார் பிறந்தானே தெரியுமா? தெரியாது. தெரியாது. அது துங்கலா தேசத்தில் யார் முதல் ஏகத்தில் பெண் குழந்தை பிறக்கக்கூடாது என்று சொல்லி என் அண்ணன் துஷ்டத்துவம் வந்தார். இரண்டாவது நாள் மூன்றாவது செங்கனி என மாலை சிகண்டி என்ற வாரம் மகேந்திரவில் இத்தனை பேரும் வந்து ஒரு பெண்ணுக்கு எத்தனை பருவம்? 7 பருவம். 7 பருவம். மங்கை, மடந்தை, அருங்கை, நெறிவை, பேதை, பெருமை, வேலை சொல்லக்கூடிய இந்த 7 பருவத்திலே நான் கன்னி பருவம் இங்க மங்கை பருவம் இருந்தேன். மங்கை பருவம் அடைந்த வேலை திருமண ஏற்பாடு செய்தார்கள். உங்களெல்லாம் எப்படி? எங்களுக்கா மனுஷக்காரங்க செய்வாங்க, இல்லைன்னா இட்டுன்னு போடுவாங்க. எனக்கு அப்படி கிடையாது. அந்த பேரு எனக்கு சுயவர வேலி. சுயவர வேலி என்றால் 60 அடி கொண்டு அரமந்திர எண்ணி வில்லை கொண்டு வந்த நாட்டி நாணியை பூட்டி வில்லை வளைத்து மச்சத்தை அடிக்க மச்சமாக சந்தன கிண்ணத்தில் வந்து சந்தன பரிமளம் வீச வேண்டும் என்று சொல்லி 56 தேசம் அங்க வங்க கலிங்க காஷ்மீர் சேது சிந்து கேக்கைய சேரன் சோழன் பாண்டியன் கேரளா செந்தாண்டி கொச்சி கொடகு அவிந்தம் ஆவித்தம் கருணாசி என்று சொல்லக்கூடிய இந்த 56 தேசத்துக்கும் என் அண்ணன் என் தந்தையால் எழுதி பண்ணிக்கிறாங்க. சித்தாப்பா சித்தாப்பா இப்போ வந்து பேசுறான். நம்ம அவனை போய் நேரம் எத்தனை ராஜராஜாக்கு வந்து விட்டாங்க. நான் சுடவரவில்லை 10 பாகம் ஆட்டி விட்டார்கள். எத்தனை பேர் வளைத்தார்கள்? யார் வலிக்கல? எல்லாரும் வளைச்சு பார்த்தாங்க. இந்த பக்கம் துரியோதன், ஜகுனி, சைந்தவன், ஜல்லியன், கர்ணன், கலைஞர் சேனாதிபதிகள் இத்தனை ராஜ